இந்த வீடியோவில் கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன, ChatGPT யூஸ் பண்ணி நமக்கான கண்டென்ட் எப்படி நாம எடுக்கிறதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் நம்மளுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஓகே ஃபைன், நம்மளுக்கு வந்து கேன்வா டிசைனிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ஏஐ ஆடியோ அண்ட் வீடியோ வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து யூ கேன் யூஸ் ChatGPT. சப்போஸ் நீங்களே நல்லா கண்டென்ட் எழுதுவீங்க அப்படின்னா நீங்களே கண்டென்ட்ஸ் எழுதிக்கலாம். ஒரு ChatGPT ஹெல்ப் வச்சு நீங்க கண்டென்ட் எழுதக்கூடிய பர்சன் அப்படின்னா நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நான் இப்போ பாஸ் பண்ணா ChatGPT ப்ராம்ஸ் ஏதாச்சும் நேற்று ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். மேபி அது இருந்தால் அதுவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா திரும்பவும் நான் வந்து சேட் பாட்ல நான் கொடுக்குறேன் ப்ராம்ஸோட லிங்க்ஸ். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த ChatGPT யூஸ் பண்ணி நான் கண்டென்ட்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ராம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து நேற்று வந்து ஒரு கேலண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாச்சும் ஒரு 80:20 ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு 5 நாள்ல வந்து 4 நாள் வந்து இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு நாள் மட்டும் ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் போஸ்ட் தான் வந்து நீங்க நிறைய டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ChatGPT. ஏன்னா வந்து ப்ரொமோஷன் போஸ்ட் கூட நீங்களா முடிவு பண்றது, 20% ஆஃபரா, பை ஒன் கெட் ஒன்னா நீங்களா முடிவு பண்றது. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் போஸ்ட் வந்து நீங்க எங்கேயோ ரெஃபர் பண்ணி தான் நீங்க வர போறீங்க. அப்போ வந்து அதுக்கு என்னென்ன ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களோட பிராண்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டைரக்டா நான் போட்டு இது பண்ண போறது கிடையாது. பட் நீங்க வந்து உங்க பிராண்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் இமேஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் எடுத்துன்னு வந்தோம்னா இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி ChatGPT போய் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் இன்ஸ்டாகிராமா லிங்க்டினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒரு ப்ராக்கெட்ல கொடுத்துருப்பேன். இங்க வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு gives any interesting information on topic, என்ன டாபிக்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ எங்க டாபிக்னு சொல்லிட்டு இந்த வேர்டு எடுத்துட்டு நான் வந்து டென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நேற்று வச்ச டாபிக் டென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து உங்களோட டிசைன் ஏதாச்சும் கேன்வா போயிட்டு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துட்டு அதுல வந்து டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹெட்டர் ஒன்று போட்டுட்டு ஓவரால் இம்பார்ட்டன்ட் இன் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சைட்ல வந்து ஒரு இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது வந்து சின்னதா ஒன்று கொடுத்துட்டு இதை வந்து கேப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில வந்து நீங்க கூட ப்ராம்ப்ட்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் கரோசல் ஏதாச்சும் கரோசல் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் இன்னும் இன்டெப்தா ஒரு ப்ராம்ப்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் கொடுக்குறேன். கிராஃப்ட் சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துக்கிறேன். that gives interesting information on dental wellness tips for a carousel post with எத்தனை ஸ்லைடு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்லைடுன்னு கொடுக்கணும். அந்த எக்ஸ் எடுத்துட்டு 5 slides அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது நான் ப்ராம்ப்ட் பண்ணும்போது பாருங்க, ஸ்லைட் 1ல வந்து இந்த கண்டென்ட் வரணும். ஸ்லைட் 2ல வந்து இந்த டிப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு இந்த கண்டென்ட் வரணும். ஸ்லைட் 3ல வந்து இந்த கண்டென்ட் வரணும். ஸ்லைட் 4, ஸ்லைட் 5, ஸ்லைட் 6ல வந்து லாஸ்டா வந்து ஸ்லைட் 7 வந்து ஜஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் சொல்லிட்டு இந்த கண்டென்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ChatGPT வந்து ஈச் ஸ்லைட் பை ஸ்லைட், இமேஜ் பை இமேஜ் ஆர்எல்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு டிசைனுக்கு வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ், ஹெட்டிங்ல என்ன வரணும், கீழே கேப்ஷன்ல என்ன வரணும், சின்ன சப்ஹெட்டர்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT வந்து நீங்க ப்ராம்ப்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ரீல்ஸும் வந்து ரீல்ஸ் கூட நீங்க வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து ChatGPT டிபெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் பேச போறாங்க அப்படின்னா ChatGPT கிட்ட நீங்க அந்த ஸ்கிரிப்ட் கூட கேட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்ல கூட கேட்கலாம். தமிழ்ல வந்து பெருசா ChatGPT பெருசா கண்டென்ட் மேக் பண்ணாது. பட் நீங்க கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு நீங்களே சும்மா அதை நம்ம ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ ரீல்ஸ் வந்து நான் போடுறேன். சேம் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துக்கிறேன். லிங்க்டின் எடுத்துறேன். இந்த ப்ராம்ப்ட்ல இருந்து எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் ரீல் ஆன் டென்டல் ஹேபிட்ஸ்னு கொடுக்குறேன். சும்மா நீங்க டாபிக் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க கேலண்டர்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்லை நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து என்ன டாபிக் போட போறீங்க நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதான் டாபிக். ஸோ த வீடியோ ஸ்கிரிப்ட் மஸ்ட் பி ஃபார் அ 60 செகண்ட் வீடியோ. ஸோ நான் கொடுத்துற ப்ராம்ப்ட் பண்ணிடுறேன். ப்ராம்ப்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன், உங்களுக்கு சீன் பை சீன் வந்து யார் வந்து சீன் பர்சன் 1 வந்து இது பேசணும், பர்சன் 2 வந்து இந்த டைலாக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஃப்ளாலெஸ்லி வந்து சாட் ஜிபிடி வந்து சூப்பரா வந்து ஒன்று கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும்னா கண்டிப்பா கிடையாது. சாட் ஜிபிடி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சின்ன சின்ன ப்ராம்ஸ் வந்து டிஃப்ரெண்டா பண்ணும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ஒன்ஸ். ஓகே, எல்லாரும் ஒரே டாபிக் சூஸ் பண்ண போறது இல்லை, எல்லாரும் ஒரே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இது ஜஸ்ட் வந்து ப்ராம்ஸ் மட்டும் தான். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சாட் ஜிபில ப்ராம் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரொமோஷனல் இது பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா இந்த ஃப்ரீலான்சிங் சர்வீஸ்க்காக நான் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து இந்த ஆஃபர் நான் கொடுக்குற ஆஃபர்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது சீக்கிரமா காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்றதும் இந்த ப்ராம்ப்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு கேட்சி அனௌன்ஸ்மெண்ட், இப்போ ஒரு சேல் வரப்போற 20% தீபாவளி சேல் வரப்போற, அதுக்காக வந்து ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கான ப்ராம்ப்ட் இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஆட் ஸ்கிரிப்ட் வந்து நான் பண்ணோம், அதுக்கான ப்ராம்ப்ட் இது. இந்த ஆஃபர் இருக்கு, இந்த ஆஃபர் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆட் ஸ்கிரிப்ட் பண்ணோம், அதுக்கான ப்ராம்ப்ட் இது. நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் குள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் யூ வில் ரியலி கெட் இன்டு இட். இந்த கரெக்டா இது ஒண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராடக்ட் இங்க போடணும், நம்ம ஆஃபர் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் அன் ஐடியா வாங்க. புரியுதுங்களா? ஹாலிடே போஸ்ட்டுக்கான ப்ராம்ப்ட், கிரியேட் a cheerful social media update that spread joys for ஹாலிடேன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து கிறிஸ்மஸோ தீபாவளியோ நீங்க எந்த ஹாலிடேக்கு வந்து என்ன போஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்க அதை கொடுத்துருங்க. அடுத்து வந்து மீம் போஸ்ட் கூட கிரியேட் பண்ணலாம். நான் வந்து ப்ராம்ப்ட் பண்றேன், கேன் யூ கம் அப் வித் ஹியூமரஸ் சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் என்ன ஒன்று கொடுத்து இந்த டாபிக்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இன்னொன்னு இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் போஸ்ட் கேப்ஷன் வந்து என்ன கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனா கேப்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் ஃபார் அ டாபிக், நீங்க என்ன டாபிக்ல போஸ்ட் பண்ண போறீங்க அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் வித் அ ஹுக் line that catch will readers attention, also include relevant and important hashtags. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அதாச்சும் கேப்ஷனும் வந்துடும், பிளஸ் ஹேஷ்டாக்ஸ் என்னென்ன ரெலவெண்ட் அண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் ஹேஷ்டாக்ஸ் அந்த டாபிக்ல இருக்க என்ன ரெலவெண்டான ஹேஷ்டாக்ஸோ வந்து அதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகே, அண்ட் சாட் ஜிபிடி வந்து இன்னொரு விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீச்சர் கிடையாது, இப்பதான் இந்த ஃபீச்சர் எடுத்து வந்திருக்காங்க. என்னன்னா வந்து ரீபர்பஸிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரீபர்பஸிங் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ நீங்க வந்து நிறைய பிளாக்ல பார்த்துருப்பீங்க, வெப்சைட்ஸ் ஜஸ்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பிளாக்ஸ் நிறைய படிச்சிருப்பீங்க, யூடியூப் வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பீங்க. ஓகே, இதுல இருக்க கண்டென்ட் நல்லா இருக்கே, இந்த கண்டென்ட்டை வந்து நான் என் சோஷியல் மீடியா போஸ்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு கரோசல் மாதிரி ஒரு ஸ்லைட்ல ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு கரோசல் மாதிரி எடுத்துன்னு வரலாமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அதுவும் பண்ண முடியும். எப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீபர்பஸிங் கண்டென்ட் இந்த ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை காப்பி பண்ணிட்டு உங்க சாட் ஜிபிடி வந்துருங்க, பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்ல வேணும், எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கரோசல் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கரோசல் ஆன டாபிக் என்ன டாபிக்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த வீடியோ வந்து ரீபர்பஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ எடுக்க போறேன் இதுல இருந்து. ஓகே, ஹெச்ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ரெஸ்யூம் ஃபார்மேட். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன், ஷேர் கொடுத்து இந்த லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துட்டு வந்து இந்த லிங்க் கிவ் லிங்க் ஹியர்னு பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்துட்டு அங்கே லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து டிசைன் கரோசல் ஆன் தி டாபிக் இருந்துச்சு பண்ணி டாபிக் இந்த இடத்துல வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து யூடியூப் வீடியோவா பிளாகான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க வந்து யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் பண்ண போறேன் இதை பாத்தீங்களா, அந்த இதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு they are giving an slide section there. ஓகே, ஸோ இதுமே வந்து பிளாக்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸை வந்து நீங்க ரீபர்பஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆச்சு அந்த வீடியோல வந்து இருக்க பாயிண்ட்ஸை வந்து எனக்கு வந்து ஒரு கரோசல்ல வேணும், அதுக்கான டிசைனை கொடுனா சாட் ஜிபிடி இஸ் கோயிங் டு கிவ் தட். கிளியர்? ஸோ இதுதான் வந்து சாட் ஜிபிடி சோஷியல் மீடியாக்கான நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ராம்ப்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு திரும்பவும் நான் அதை கொடுக்குறேன், நான் இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் அந்த பிபிடியில் இல்லைன்னு சாரி டாக்குமெண்ட்ல இல்லைன்னு சொல்றீங்க, நான் திரும்ப நான் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு வரலன்னா ஜஸ்ட் செக் இட், வந்துருந்துச்சுன்னா ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவோம்.
ஸோ இப்படிதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து நீங்க வந்து சோஷியல் மீடியா வந்து ChatGPT யூஸ் பண்ணி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பீங்க, கண்டென்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ChatGPT மூலமா கண்டென்ட் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்து கேன்வால இன்க்ளூட் போட்டுட்டு டிசைன் பண்ணி ஒரு போஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு லிங்க்டின்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேலை எவ்வளவு டைம் மிச்சம் தெரியுமா இது? நிஜமாவே ஒரு டிசைன் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும் போது இல்லை ஒரு கரோசல் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு 3 to 4 hours கிட்ட எடுக்கும் நீங்க டாபிக் ஒண்ணுன்னா யோசிச்சு நீங்க பண்ணும்போது. பட் இந்த வேலை நீங்க பண்ணும்போது இட் நியர்லி டேக்ஸ் 1 hour, மேக்ஸிமம் 1 hour. அதுக்கு மேல எடுக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள நீங்க கண்டென்ட் எல்லாமே நீங்க ரெடி பண்ண போறீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த வேலை பண்ணும்போது உங்க ஒர்க்கை வந்து இன்னும் நீங்க ஃபாஸ்டரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, கண்டென்ட் எப்படி மேக் பண்ணணும்னு தெரிஞ்சு, டிசைன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி சப்போஸ் பண்ண போறீங்கன்னா அதுவும் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.